ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் உங்கள் நேச்சர் சாங்ஸ் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் நேச்சர் சாங்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை பார்த்தீங்களா, ரவை எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான், இவ்வளோ தான், அரை தான் எடுத்திருக்கேன். கடாயை வச்சுருக்கேன். இந்த அரசு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா, நல்லா கொஞ்சம் செவக்க லைட்டாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக ரவை உப்புமா செய்வது எப்படி, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வறுத்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்களா, கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு கடுகுலுந்து கடலப்பருப்பு போட்டு சிம்பிளாக தான்ப்பா பண்ண போகிறேன். நான் ரொம்பலாம் இதாக பண்ண மாட்டேன். சரிங்களா, காய்ச்சிருச்சு, கடுகுலுந்து போட்டுக்கலாம். வறுத்து எடுத்தாச்சு. வறுத்தோடனே பார்த்தீங்களா கொஞ்சம் முக்கால் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், வடைச்சிட்டு வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெயும் நெய் ஊற்றிக்கலாம். கடுகுலுந்து போட்டாச்சு, நல்லா வெடிக்கட்டும். அடுத்து கடலப்பருப்பு, எனக்கு கடலப்பருப்பு போடுறது ரொம்ப பிடிக்கும்ப்பா. கடலப்பருப்பு நல்லா அந்த ரவை சாப்பிடும்போது கடுக்கு முடுக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இதையும் போட்டுக்கலாம், கடலப்பருப்பையும் போட்டுக்கலாம். சரிங்களா, இது நல்லா செவக்கட்டும். எண்ணெய் ஊற்றிருக்கேன், வத்தல் போட்டு நல்லா செவக்கவும். தண்ணி நம்ம வந்து ஊற்றணும். இது பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம், முக்காது இருக்கா, இதில் 2 டம்ளர் ஊற்றுங்க, சரியாக வரும். சரிங்களா, செவந்துருச்சா, அதில் கருவேப்பிலை சரிங்களா, தேவையான அளவு இதில் ஊற்றி வச்சுருக்கீங்கப்பா. 2 டம்ளர் ஊற்றிக்கலாமா? ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதித்து வந்தோடனே அந்த ரவையை போட்டு கிண்டிடலாம். ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இஞ்சி பூண்டு எல்லாமே போடலாம்ப்பா, கருவேப்பிலை மல்லித்தலை புதினா எல்லாம் போடுவாங்க. என்கிட்ட இருக்கிறது சிம்பிளாக இருக்கிறத வச்சு ரவை கிண்டுவது எப்படி இதுன்னு சட்டுன்னு பண்ணிடலாம். சரிங்களா, எனக்கு ஒரு ஆளுக்கு தான்ப்பா, அதனால் ஓகேங்களா. இது நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். வந்துச்சு, ரவையை போட்டுக்கலாமா? ஒரு கரண்டி இப்படி போட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, நான் ஒரு கையில் செல்லு வச்சுருக்கேன்ப்பா, அதனால் பார்த்திங்களா ஒரு இதில் இப்படி போட்டுக்கிட்டே இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்படி போட்டுக்கிட்டே அதில் கிண்டிக்கிட்டே இருக்கணும், கெட்டி ஆகிடும். பார்த்திங்களா, சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரை சூப்பராக இருக்கும். வாங்க. வணக்கம், பாய். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு டிஃபன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அனைத்து உள்ளங்களுக்கும், அனைத்து சப்ஸ்கிரைபர் அனைவரும் வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? கமெண்டில் என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீனி போட்டு சாப்பிட்ணும்ப்பா. நல்லா கெட்டி ஆகிடுச்சா? சூப்பராக இருக்கா? பார்க்கும்போதே சாப்பிட தோணுதா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஊற்றிருக்கேன், நெய் மணமாக அங்கே பாருங்க, வாடை செம்மையாக இருக்கா? வாவ், அப்படி வாயில் வச்சா அல்வா மாதிரி டபக்குன்னு உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுதான் என்னோட ஸ்டைலில் ரவை உப்புமா. வாங்க சாப்பிடலாம், காலை உணவு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் அன்பான இனிய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். உங்கள் நேச்சர் சாங்ஸ். ஓகே, பாய். எல்லோரும் சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடலாம். ரவை உப்புமா வாவ், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாவ் வாவ் வாவ்.